Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பொங்கலுக்கு செய்கிற ஸ்வீட்டான பொங்கல் ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசி எடுத்துகிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 டைம் நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நல்லா 2-3 டைம் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ எந்த கப்பு 1 கப் பச்சரிசி எடுத்தோமா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம். கழுவிட்டு நம்ம 2வது கழுவின தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ அதை தான் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருக்கலாம். நல்ல பொங்கல் நல்ல தண்ணி பொங்குது பாருங்கள். இப்போ பொங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தா போதும். பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். எல்லா அரிசியும் சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு பொங்கல் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் அரை பதத்துக்கு வெந்திருக்கு. நல்ல குலைவாக வேகட்டும். அரிசியும் பருப்பும் நல்லா வேகட்டும். நல்ல குலைவாக இன்னும் பாருங்கள், நல்லா இன்னும் குலைவாக பொங்கல் மாதிரி நல்ல குலைவாக வேகட்டும். அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து நல்ல குலைவாக வேகட்டும். நல்ல குலைவாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பொங்கல். இப்போ நம்ம 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 1 கிளாஸ் வெல்லம் சேர்த்தா போதும். உங்கள் இனிப்புக்கு கூட தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துருக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தூசு மணல் இருந்தால் வடிகட்டிக்கலாம். இது நல்ல சுத்தமான நயம் வெல்லம் தான், அதனால் நம்ம வெல்லத்தை டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துக்க அதுக்கப்புறம் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். நல்லா கிண்டிக்கலாம். நல்ல பொங்கல் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நெய் நல்லா ஹீட் ஆனதும் ஏலக்காய், முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துட்டு பொங்கலோடு சேர்த்துக்கலாம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.